இயேசு யவீருவின் வாழ்க்கையில பேசின வார்த்தைகளை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யவீரு ஆலய தலைவர்களில் ஒருவனாய் காணப்பட்டான். அவனுக்கு 12 வயதுள்ள ஒரு சிறு மகள் அவனுக்கு இருந்தாள். அவள் மரணத்திற்கு ஏதுவான வியாதி பட்டு அவள் படுக்கையிலே படுத்து கொண்டிருந்தாள். இதை அறிந்த யவீரு இயேசுவின் இடத்தில் வந்து வருந்தி வேண்டிக் கொண்டது, என் வீட்டிற்கு வந்து என் மகளை சுகமாக்குங்கன்னு சொல்லி. இன்னைக்கும் எனக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் பிரச்சனைகளின் ஊடாய் கடந்து போகும்போது நாம் இயேசுவின் இடத்தில் ஜெபம் பண்ணுவது வழக்கமான ஒன்று. ஆனால் நடந்தது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? இயேசுவும் சம்மதித்தார். இயேசுவும் யவீருவோடு கூட அவன் வீட்டிற்கு போக அவர் புறப்பட்டார். ஆனால் பயணத்தின் வழியிலே சிறிது தாமதமானது. யவீருவுக்கு வீட்டிலிருந்து ஒரு செய்தி வந்து சேர்ந்தது. அது என்ன என்றால், உன் மகள் மரித்து போனாள், இயேசுவை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று. யவீரு பயந்தான், யவீரு கலங்கினான், யவீருவின் விசுவாசம் உடைக்கப்பட்டது. இதை அறிந்த இயேசு, யவீருவோடு கூட நிற்கிற இயேசு சொன்ன வார்த்தை, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. மார்க் 5ஆம் அதிகாரம் அதன் 36ஆம் வசனத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் அதே இயேசு உயிர் தெழுந்த ரட்சகர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய ஜெபத்தின் பலன் அது இல்லாமல் போகும்போது, அது இனி நிறைவேறாது என்று நீங்கள் கேள்விப்படும் போது இயேசு சொல்லுகிற காரியம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், அதோடு யவீருவின் காரியம் முடிந்து போகவில்லை. இயேசு வீட்டிற்கு போனார், மகளை தொட்டார், தலித்தா குமி என்று சொன்னார். அவள் எழுந்திரித்தாள், அவள் நடந்தாள். இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் நிமித்தம் அவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில முடியாதுன்னு போன காரியத்தை அவர் முடிக்க இன்றைக்கு வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். இன்னைக்கு இயேசுவை உங்க வாழ்க்கையில நீங்க சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்க வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளும் போது நான் இவ்விதமாய் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில மிகுந்த ஆச்சரியப்பட்டு நீங்கள் பிரமிக்கத்தக்கதான காரியத்தை இயேசு உங்களுக்காக நிச்சயமாய் செய்வார்.